சார் சார் இங்கே யாரையுமே காணோம். யாரு சார்? ஆனந்த் சாரை பார்க்கணும். சார் ஆனந்த் சாரை பார்க்கணும். சார் ஆனந்த் சாரை பார்க்கணும். ஆனந்த் சார் ஆஃபீஸ் போயிருக்காரு, பார்க்க முடியாதுங்க. சார் ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு போயிடு. இல்லை அதெல்லாம் பார்க்க முடியாதுங்க, போயிட்டு வாங்க. அவர் ஆஃபீஸ் போயிட்டார். நான் ஒரு 5 நிமிஷம் நான் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறேன். நான் ஒரு 5 நிமிஷம் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் அவரை முக்கியமான கூடாது. நான் ஒரு 5 நிமிஷம் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன பிரச்சனை? நான் உங்களை பார்க்கணுன்றாரு சார். சார் உங்களை பார்க்க தான் சார். யார்ப்பா? என்ன வேணும்? ஏன் பிரச்சனை பண்ணுற? சார் மணி சார், என் பேர் மணி சார். உங்கள் ஃபேக்ட்ரியில் தான் சார் வேலை பார்க்குறேன். வீடு கூட ஃபேக்ட்ரி பக்கத்தில் தான் சார் இருக்குது. எனக்கு ஒரு மனைவி, 2 பசங்க சார். பெரியவனுக்கு 6 வயசு சார், சின்னவனுக்கு 2 வயசு. குடும்பமே ஒரு வாரமாக பட்னியாக இருக்கும் சார். கொஞ்சம் தயவுசெய்து ஃபேக்ட்ரியை திறந்து வச்சிங்கன்னா. சின்ன பையன் சார், 2 வயசு பையன். சாப்பிடாம இருக்கிறத பார்த்தா மனசு கேட்கல சார். கொஞ்சம் தயவுசெய்து வந்து ஃபேக்ட்ரி திறந்து வச்சிருங்க சார். இதை போய் உன் யூனியன் லீடர்கிட்ட சொல்லிக்க. 10 நாளைக்கு முன்னாடி போனஸ் தரலன்னா ஸ்ட்ரைக்கு உண்ணாவிரதம்னு அப்படின்னு திமிரா பேசுனீங்க. இப்போ அதே வாய் தானே ஃபேக்ட்ரியை திறங்க அப்படின்னு கெஞ்சுது. சார் கொஞ்சம் கருணை காட்டுங்க சார். ப்ளீஸ் சார். சார் தயவுசெய்து வந்து ஃபேக்ட்ரியை திறந்து வச்சிருங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் என் குடும்பமே செத்து போயிடும் சார். சார் கொஞ்சம் சார் தயவுசெய்து சார். அதெல்லாம் முடியாது. இந்த மாதிரி 10 பேர் பசியில் செத்தாதான் உங்கள் கும்பலுக்கே புத்தி வரும். சார் சார் அப்படிலாம் இல்லை சார். சார் உங்களால் முடியும் சார். போறியா இல்லை போலீஸை கூப்பிட்டுமா? சார் சார் கொஞ்சம் தயவுசெய்து சார். சார் கேமரா கட் பண்ணுங்கப்பா. யோ சார் அறிவியல் உனக்கு மெதுவா தள்ளி விட சொன்னா இப்படி மொரட்டத்தனமா தள்ளி விடுற சார். தெரியாம இவருக்கு அடிபட்டு ஷூட்டிங் கீட்டிங் கேன்சல் ஆச்சுன்னா நீயா பைசா தருவ? போயாங்க சார். ஏந்திரிங்க சார், ஏந்திரிங்க சார். மெதுவாக ஏந்திரிங்க சார். சார் மெதுவாக ஏந்திரிங்க. ஓகே தானே? இல்லை இல்லை தம்பி சாருக்கு ஜூஸ் ஒன்றும் ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம். ஐ டேக் இட். போய் ரெஸ்ட் எடுங்க சார். ஒன்றும் ப்ராப்ளம். நான் பார்த்துக்கிறேன். என்னையா நீனு சா நீ ஷூட்டிங் நடந்த மாதிரி தான். யோ பேக்கப் பண்ணீங்கயா, எல்லாருக்கும் பைசா கொடுத்து செட்டில் பண்ணுங்க. யோ இதெல்லாம் தோற முடியா? சொதப்பிட்டனே, என்ன பண்றதுன்னு தெரியல. யாரையா சம்பத்தே? வா 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 வா. சார் யாரே நீயா? ஆமாம் சார். நீ தான் சம்பத்தா? ஆமாம் சார். சார் 500 பேசியிருந்தாங்க. என்னய்யா 500 பேசியிருந்தாங்க. நீ பண்ண காரத்துக்கு இதுவே அதிகம். கிளம்பு நாளைக்கு பார்த்துக்கலாம் சார். நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு வா. இந்த பைசா வச்சுட்டு குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறது? பையனுக்கு ஃபீஸ் வேற கட்டணும். என்ன வாழ்க்கடா. ஹீரோ சாருக்கு ஜூஸ் கொடுத்து வச்சவன். நம்மளுக்கு இன்னைக்கு இவ்வளோதான். இதுவே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் சினிமாவில் தான் ராஜ வாழ்க்கை வாழ்வாங்க. ஆனால் அவங்களோட நிஜ வாழ்க்கையில் அவங்க ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்காங்க.